ஜெனி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறு உயிரே மன்னிப்பாயா சீக்குக்கோட பிஎல், அதாவது டாக்ஸிக் லவ். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரியில் போகலாமா? இப்போ இதே மாதிரி தான் டீசர்ஸ் போகுது. ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. என்னன்னா என்ன அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு அந்த மாதிரி கிடையாது. ஜிமின் பின்னாடி தான் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் தான் அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு சைடு டே பார்க்குறாங்க. டேவும் ஜங்குக்கும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபைல் சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வாங்கிக்கிறாங்க பாருங்கள். இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா காய் தான். அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு டே மச்சான் அப்படின்றாங்க. சொல்கிறா அப்படின்றாங்க. டே அவங்க வந்தாச்சு அப்படின்றாங்க. யார் அப்படின்றாங்க. அதான்டா ஜென்ரல் மேனேஜர் கேட்டல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி உள்ள அனுப்பு அப்படின்றாங்க. இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க. இந்த சைடு டேவும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ மீனும் யாருன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் வருது. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கானா ரொம்ப குட்டியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. இப்போ இந்த சைடு அந்த பொண்ணு தான் அப்படியே உள்ளே வந்துட்டு ஹலோ ஜங்குக் சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிமின் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ நேரம் இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜிமின் பார்க்குறத பார்த்துட்டே அந்த பொண்ணை பார்க்குறாரு. இப்போ ஜங்குக் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிமின் ஊருக்கு எப்படி பார்க்குறேன் பாரு, கேட்டால் பொண்டாட்டி மட்டும் சொல்லிட்டோம். இப்போ அந்த பொண்ணு இப்படி பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஜிமினும் அப்படி ஜங்குக்கு முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு டே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு அந்த பொண்ணு தான் அப்படியே உள்ளே வந்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிது. இப்போ இந்த சைடு டேவும் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்றாங்க. ஐம் ஷீலா, மை நேம் இஸ் ஷீலா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஹலோ ஷீலா அப்படின்றாங்க. ஹலோ ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அப்படி இந்த சைடுக்காக வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு கோவம் வருது. கையில் ஒரு ஃபைலை வச்சுட்டு நசுக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபைலை பிடிச்சி இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஜிமின் கோவப்படுறது. இப்போ ஜிமின் கோவப்படுத்த பாட்டுன்னு ஜங்குக்கும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணை. ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு தேவும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா பண்ணுறா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு அப்படியே கண்ணை அடிக்கிறாரு. இப்போ இந்த சைடு தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே கோவத்தில் நிற்கிறாரு. டேக்கும் நல்லா தெரியுது. இப்போ டேவும் ஓகேன்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த சைடு அந்த பொண்ணு தான் அப்படியே அக்ரைஸ் பண்ணிட்டு என்ன சார் என்ன ஹேண்ட்ஷேக்கோடு நிப்பாட்டிக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் தான் சார் இப்போ புதுசாக வந்திருக்கேன் ஜென்ரல் மேனேஜர். அப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஓகே அப்படின்றாங்க. இப்போ சரி செக்கிதான் ஓகே கேட்டுட்டா போச்சு. இனி எந்த ஹெல்ப் வேணாலும் நான் உங்களை மட்டுமே கேட்குறேன் அப்படின்றாங்க. ஜிமின் முறைச்சிட்ருக்காரு. இந்த சைடு அந்த பொண்ணும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ஹேண்டை வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு ஜிமினுக்கு கோவம் வருது. இப்போ கையில் இருக்க ஃபைலை வந்து பொட்டுன்னு அந்த பெஞ்சில் போடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. ஹே என்ன பண்ணுற நீ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஓ சாரி சார் தெரியாமல் ஃபைல் என் கையில் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த சைடு அந்த பொண்ணு ஜங்குக்கோட கையை தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வெளியே போய்ட்டு அந்த தூரம் பொட்டுன்னு சாத்திட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த கையை எடுத்து விட்டு அவங்க தான் வந்து நின்றுக்கிறாங்க. இந்த சைடு என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. சும்மா இரு என் குளச்சிக்கு இப்போ தான் பொசிசிவ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க. நீ செமத்தியாக வாங்க போகிறன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஷீலா நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஷீலாவும் அவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நான் எதாவது ஹெல்ப் என்ன உங்களையே காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு ஜிமினி தான் காமிக்கிறாங்க. அவர் பெஞ்சில் உட்காந்துட்டு அவரோட கையை வந்து அந்த பெஞ்சில் வச்சுட்டு அது மேலே ஒரு ஃபேஸை வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறான் அந்த குந்தானி பேர் பாரு ஷீலாவான் அவள் பின்னாடி ஏன் இப்படி சுற்றுறான் அதுவும் அந்த பொண்ணு அவகிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிகிட்ருக்காங்க. இந்த சைடு அந்த பொண்ணு தான் அப்படியே ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறாங்க பாருங்க. இந்த சைடு ஜிமின் பார்க்குறாரு
இப்போ எதுக்கு இந்த குந்தாணி அவன் ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துட்டு அவர் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு ஜங்குக் பார்க்குறாங்க. இப்போ கதவை திறந்துட்டு கமிங் அப்படின்றாங்க. இப்போ சும்மா கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு பின்னாடி வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து ஹேண்டை போட்டுட்டு என் சைடு ஜிமின்னு கோவமாக வருது. இப்போ என் சைடு ஜிமின் தான் அப்படி வராங்க ஜங்குக் கிட்டே. இப்போ ஜங்குக் தான் என்ன ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சார் உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே வச்சுட்டு போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஷீலா தான் ஜிமின் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம்ல, நாங்களே ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமின்னு பார்க்குறாங்க. ஜிமின் என் சைடு முறைச்சிக்கிட்டு ஓ சாரிங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் ஜங்குக் சார், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நான் அப்புறமேட்டு வரேன் சார் அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜங்குக்கும் ஓகே ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமின் தான் நிஜம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமின் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ டயாங் உள்ளே வராங்க. இப்போ டே தான் அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஜங்குக்கு மேலே கை போட்டிருக்கு. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே முறைச்சிட்டே திரும்புகிறாங்க பாருங்கள். இப்போ டேயாங் தான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஜிமின் இருக்கார். இப்போ ஜிமின் தான் வீட்டையே பார்த்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் என்ன டயாங் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஷீலா தான் ஜங்குக் சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினி கேட்குது. ஜிமின் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு, ஒன்றும் போகல. இப்போ ஷீலா தான் சார் நான் உங்களை சார்னு கூப்பிட்டா இல்லைன்னா ஜங்குக்குன்னு கூப்பிட்டா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் நீ என்னை எப்படியோ என்னமோ கூப்பிடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜிமின்மேவாமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஷீலா தான் ஓகே பேபி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க ஜங்குக்கா. சரி ஜங்கு தான் அவ்வளோ நேரம் ஜிமின் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஷீலா பக்கம் வர ஹைஸ் திரும்புது. இப்போ இந்த சைடு டே பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் அவ்வளோ கோவத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு ஷீலா தான் அப்படியே பார்த்துட்டு ஓகே பேபி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே ஷீலா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் இப்படி கோவமாக அது அங்கே இருக்க ஃபைலை வந்து எடுத்துட்டு சார் இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் மறந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், நான் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமேட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அந்த டோரை டப்புன்னு மூட்டு அப்படியே வராங்க. இப்போ இந்த சைடு டேங்க் தான் காமிக்கிறாங்க. என்னடா அது அவன் என்னன்னா அவ்வளோ கோவப்பட்டு போகிறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு அவங்க தான் அப்படி ஷீலாவை பார்த்துட்டு ஷீலா அவங்க ஹேண்டை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டெல்லாம் எடுத்து விட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்புறமேட்டு வரீங்களா அப்படின்றாங்க. பென்சைட் ஷீலாலாம் என்ன பேபி அப்படின்றாங்க. பென்சைட் ஷீலாவும் ஓகே பேபி நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போயிட்டாங்கன்னு செட் ஆகிருந்தான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்னடா அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. என்னடா அந்த பொண்ணு உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா, அவன் என்னடா அவ்வளோ கோவப்பட்டு போகிறான், உனக்கும் தெரியுதா? எனக்கு தெரியுதாவா? ஆமாம் இப்போ தான் என் குழச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பொசசிவ் ஆகிட்டுருக்கா, இரு அவள் பொசசிவாகி அவளே என்கிட்ட கேட்க போகிறாப்பா அப்படின்றாங்க. என்னது இந்த ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கு ரிசைனிங் லெட்டரா அப்படின்றாங்க. நல்ல வார்த்தை வராது அவன் வாயில் அப்படின்றாங்க. பின் என்னடா அவன் எவ்வளோ கோவப்பட்டு போனான் பார்த்தல அப்படின்றாங்க. அதான் மச்சான் வேணும், என் குள்ளச்சி கோவப்பட்டாதான் என்கிட்ட வந்து அவளே அவ்வளவு சொல்வாள், ஸோ கோவப்படட்டும் அப்படின்றாங்க. பென்சைட்டே தான் இதெல்லாம் எங்கேன்னு தெரிந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே போகிறாங்களா. வெளியே போய் பார்த்தா அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே ஜிமின் உட்காந்துட்ருக்காங்க, அதாவது கீழே உட்காந்துட்ருக்காரு. இப்போ டீ தான் நின்றுட்டுருக்காங்க. டீ பக்கத்தில் காயை வந்து நிற்கிறாரு. இப்போ காய் தான் அப்படி டீ பார்த்தோம். என்னடா இது அப்படின்றாங்க. எல்லாம் அவன் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. என் சரி காயும் சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே எழுந்து நின்றுட்டு சரக்கு அடிக்க போகலாமா அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு அவங்க ரெண்டு பேர் இருந்தால் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜிமினை. அப்படியே ரெண்டு பேரும் அவங்களே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இப்போ சரி ஜிமின் தான் உங்களை தான் கேட்டேன் சரக்கு அடிக்க போகலாமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே தலையாடுறாங்க. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஒரு பாரில் தான் ரெண்டு பேரும் அப்படியே பிரித்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் உட்காந்து குடின்னு குடிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு டே அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு
என்னடா இப்படி குடிக்கிறா அப்படின்றாங்க பென்சாய் ஜிமின்னா. என்னை பார்த்தா என்ன குடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து கேட்குறாங்க. சரி டே தான் அப்படின்றாங்க. சரி சரி குடிக்காரன் கேட்கக்கூடாது, அப்போ என்னை பார்த்து என்ன இழிச்ச பாய் மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான். என்னடா கேட்குற நீ அப்படின்றாங்க. இந்த சைடு காயம் என்ன கேட்குறேன் அப்படின்றாங்க. சொல்லு காய், என்னை பார்த்தா எனக்கு இழிச்ச பாய் மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. இப்போ சைடு டே தான். பார்த்தா தெரியாது, பழகினா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் அப்படி டீ பக்கம் திரும்பிட்டு சொல்லு, உன் ஃப்ரெண்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? அந்த பொறுக்கி அப்படி தான் பண்ணுவான், எனக்கு அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் இருந்தப்போ எனக்கு கஷ்டப்படுத்துகிறான், இப்போ என்னை கஷ்டப்படுத்துகிறான், அப்பயும் என்னை கஷ்டப்படுத்துகிறான், இனிமேல் எப்பயுமே கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. சரி டே தான் டேய் அப்படின்றாங்க. சொல்லிட்டா சொல்லு, உன் ஃப்ரெண்டு ஏன் இப்படி பண்ணுறான்? யார் அவள் ஷீலா, அவள் எக்கட ஏன் சுற்றுறா? என்னை பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாதிரி இருக்கா? அவனுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன், இல்லை நான் எதுக்கு இங்கே வர போகிறேன்? என்னை பார்த்தா எப்படி தெரியுதா அவனுக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான். டே அவன்கிட்ட போய் கேளு, ஏன் சைடு விட்றா அப்படின்றாங்க. இந்த சைடு காய் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ டே தான், பூர்க்கி வந்து எடுத்து விட சொல்கிறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு காயை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட கையை எடுத்து விடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே காயோட சைட்டை பிடிக்கிறாங்க. சொல்லு, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை அவனுக்கு தான் என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்னைக்கே தான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான். ஜிமின் அப்படின்றாங்க. ஃபுல் நேம் தெரியுமா அப்படின்றாங்க. பாக் ஜிமின் அப்படின்றாங்க. பாக் ஜிமின், நான் இங்கே இருக்க ஆள் கிடையாது, நான் அங்கே இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஷர்ட்டை விட்டுட்டு இப்போ என் சேரில் உட்காராங்க. இப்போ என் சைடு தேவும் காய அப்படியே வந்து உட்காராங்க. நான் நியூசிலாண்டில் இருந்தேன், என்னோடய ஃபுல் நேம் பாக் ஜிமின், என்னோடய அப்பா பார்க், எவ்வளோ பெரிய சிஓ தெரியுமா? அந்த நியூசிலாண்டில் வந்து கேட்டுப்பார் என்னை பற்றி, என்னோடய கம்பெனி பற்றி. சின்ன பிள்ளை கூட சொல்லும், சின்ன குழந்தைகிட்ட கூட கேட்டுப்பார். பார்க் கம்பெனியை பற்றி அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ என்ன, இதுக்கு நான் இவங்கிட்ட பிஏவை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை பார்த்து கேட்குறாங்க. பெருசாக டே தான். பார்க் இண்டஸ்ட்ரியா அப்படின்றாங்க. பார்க் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. பெருசாக காய் தான். அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கா, அதுவும் இந்த நாய்க்கிட்ட அப்படின்றாங்க. எல்லாம் எல்லாம் அவனுக்காக தான், அவனுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டாங்க. அவனுக்காக வந்தியா? ஆமாம், அவனுக்கு இப்போ வேற ஆள் கிடச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே சோகமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு அப்போல்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், அவனுக்கு ஷீலாம் ஊற்றி கிடச்சிட்டான்ல, அதை என்ன விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்பிகிட்டு இருக்காங்க. 6 months முன்னாடி பார்த்தேன், அவ்வளோ ஃபீல் பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் திரும்ப வந்தேன் அவனுக்காக தான். ஆனால் என் நாய் அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்கு, அப்போ எல்லாமே நடிப்பில்ல அப்படின்றாங்க. பெருசாகிட்டே தான். 6 months முன்னாடியா? ஆமாம் 6 months முன்னாடி நான் பார்த்தேன், ஜங்குக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாகிட்டே தான். எங்கே பார்த்த அப்படின்றாங்க. அதுதான் அன்றைக்கி பெஸ்ட்டு கம்பெனியில் சிஓ அவார்டு கொடுத்தாங்கல்ல, அப்போ நீ கூட இருந்தியே அப்படின்றாங்க. பெருசாகிட்டே தான். நான் ஆமாம் அப்படின்றாங்க. பெருசாக காய் தான். என்ன கம்பெனி அப்படின்றாங்க. அன்றைக்கி நான் கூட சொல்லியிருந்தேன்ல பாரிஸில் ஒரு அவார்ட் ஷோ இருக்குன்ட்டு. ஆமாம் அதே ஷோ தான், அங்கே நானும் வந்திருந்தேன் எங்கள் அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. வந்துண்டியா, அப்படியே வந்து பேசலை அப்படின்றாங்க. நான் ஏன் பேசணும்? அவன் தானே வந்து பேசணும் என்கிட்ட, நானே தப்பு பண்ணேன், அவன் தானே தப்பு பண்ணான், அப்போ அவன் தானே வந்து பேசியிருக்கணும் அப்படின்றாங்க. பெருசாகிட்டே தான். அப்படியே தலை கை வச்சுட்டு, சரி எப்போ பார்த்த அப்படின்றாங்க. அதான் சொன்னேன் இல்லை பாரிஸை பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இப்போ பாரிஸில் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே அவங்க அப்பா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா ஜிமினை வந்து அவங்க இன்வெஸ்டர் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே ஜிமின் கிட்டே பேசுகிறாங்க. ஜிமின் ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது, ஆனால் அது ரியலான ஸ்மைல் இல்லை, சும்மா பேருக்கு சிரிக்கிற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த அவார்ட் ஷோ நடக்குது. இப்போ அங்கே மைக்கில் தான் ஜியான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு
அங்கே அவங்க அப்பா தான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜங்குக்கும் அப்புறமேட்டு டயாங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ டே தான் ஸ்டேஜுக்கு கீழே நின்றுட்டு ஃபோனை வச்சுட்டு ஜங்குக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. மேலே ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜிமினோட கண்ணுலாம் கலங்குது. இந்த சைடு அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. ஜியான் இந்த ஸ்ரீப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமினோட ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த சைடு ஜிமினும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அப்பா தான் என்னப்பா அப்படின்றாங்க. அப்பா அப்பா எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. டிடி எங்கடா போகிற அப்படின்றாங்க. நான் வரேன்ப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க. ஜிமின் கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அங்கேருந்து கம்முன்னு நடந்து போகிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ ஏன்டா திருப்பி வர என் லைஃப்லேயும் வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்திட்டே உட்காந்துட்ருக்காங்க. அவர் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுத்திட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தூரத்தில் பார்க்குறாங்க ஒரு மெம்பர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த மெம்பரே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த மெம்பரை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் யாருன்னு பார்த்தா ஜங்குக் தான் நின்றுட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு சைடில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே நின்றுட்டு டே கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஏன்டா இப்படி பண்ணுற வாடா அப்படின்றாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் யாரடா ஹர்ட் பண்ண அப்படின்றாங்க. அவங்கள பற்றி அவனுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சாஃப்ட்டு தெரியுமா, யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன்ட்டாங்க அப்படின்றாங்க. யாருன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிற, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்றாங்க. நானும் எல்லோரும் உயிரை வாங்குறேன், நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே ஏறுறாங்க பாருங்கள். இப்போ டே தான் டே என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. நான் ஹர்ட் பண்ணிட்டேன். யாரை? என்னோட லவ், என்னோட குளிர்ச்சி அப்படின்றாங்க. பென்செட்டே தான் லவ்வா குளிர்ச்சியா? என்னடா பேசிகிட்டு இருக்க, பைத்திய மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜிக்கி தான் எனக்கு வேணும், என் குளிர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டாட்டி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜா நின்று கத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு யாரடா சொல்லிட்டு இருக்க நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு நீ இன்னும் மறக்கலையா அண்ணா, இன்னொன்று மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெஷரில் தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் அப்போ அந்த இடத்துல நீ இருந்தியா அப்படின்றாங்க. ஆமாம் இருந்தேன். அப்புறம் ஏன் அப்பயே வந்து பேசல? நான் ஏன் பேசணும், அவன் தானே வந்து பேசணும் அப்படின்றாங்க. அப்போ இப்போ எதுக்கு வந்த அப்படின்றாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே என்னன்னு சொல்லிட்டு எப்பயும் அவனை விட்டு போக மாட்டேன், அவன் கூடயே இருப்பேன், அவனை வச்ச இடத்துல வேறு எவனையும் வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க. பென்செட்டே தான் அப்போ நீ ஜங்குக்கு மன்னிச்சிட்டியா அப்படின்றாங்க. எப்பயோ அப்படின்றாங்க. அப்போ அவங்ககிட்ட நல்லா பேச வேண்டியது தானே அப்படின்றாங்க. அவன் என்கிட்ட சாரி கேட்கவே இல்லை அப்படின்றாங்க. அவன் கேட்க வரப்போ தான் நீ சாரி கேட்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தியே அப்படின்றாங்க. அப்போ திருப்பி கேட்கணும், இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்படுத்தினால 7 வருஷம் அவனை பிரிஞ்சு இருந்தேன்ல, ஒரு 7 நிமிஷம் நான் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதா? அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கா? நான் 7 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு டேவ் பார்த்து கேட்குறாங்க. இப்போ டேவும் சரி அப்படின்றாங்க. அப்போ நீ ஜங்குக்காவை லவ் பண்ணுற? ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின்னா அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், எனக்கு ஜங்குக்னா அவன் ஒருத்தன் தான், அவன் இருக்க இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த சைடு டேவும் அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ அப்போ உங்களை அப்போ போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. இப்போ தான் அவனுக்கு வேறு ஒரு லவ் கிடச்சிடுச்சு ஷீலா அப்படின்றாங்க. அவளாம் ஜஸ்ட்டு அவ்வளோதான், ஓகேவா, நீ தான் அவனுக்கு அப்படின்றாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன், அவனுக்கு நான் தான் எனக்கு அவன் தான் சொல்லிட்டு அவன் தான் விட்டு போயிட்டானே அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அவன்கிட்ட போய் உன் லவ்வை சொல்லு அப்படின்றாங்க. சாச்சா அவன் தான் என்கிட்ட வந்து சொல்லணும், அவன் தான் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும், அப்போ தான் நான் அவனை ஏற்றுப்பேன் அப்படின்றாங்க. அவனும் வந்து கேட்க மாட்டான், நீயும் போய் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, என் புருஷன் என்கிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷனா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க.
இப்போ அப்போ இதெல்லாம் உனக்கிட்ட மாறல அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்போ இருந்தாலும் மாறாது, பிரிஞ்சது 7 வருஷம்தான், ஆனால் அவனை நினச்சிட்டு இருந்ததும் 7 வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு காயும் கேட்டுட்ருக்காரு கம்முன்னு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே ஒரு வந்து கேபினில் இருக்காரா. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ டே தான் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு ஓய் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் என்னடா அப்படின்றாங்க. என்ன இப்போலாம் ஷீலா கூட ரொம்ப இருக்க, ஜிமினை மறந்துட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படின்றாங்க. ஆமாம், நீ இப்போலாம் ஷீலா கூட தானே ஓவராக இருக்க, என்ன ஜிமினை மறந்துட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் என்ன கேட்டுட்ருக்கதா நீ அப்படின்ட்டு அப்படியே டீக்கிட்டே வந்து இங்கே பார், நான் எவ கூட வேணாலும் க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு ஜிமின் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்றாங்க. அது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு ஒன்று பிடிக்கணுமே அப்படின்றாங்க. பிடிச்சிட்டு தான் இருக்கும், அவன் எப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் மறந்துடலாம் அப்படின்றாங்க. டேய், இந்த 7 வருஷமாக அவனை நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிற, வேறு எல்லாப்போ அவனுக்கு கிடச்சிட்ருக்காதான்னு நினைக்கிற அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடச்சிருக்காது, அவன் என்ன வச்ச இடத்துல வேறு யாரையும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க. லவ்வே புரிஞ்சிச்சு, ப்ராமிஸ் ஒன்று ஞாபகத்தில் இருக்குமா அப்படின்றாங்க. நீ எதுக்கு இப்போ எல்லாமே டிஸ்கரேஜாக பேசிகிட்டு இருக்க, என்னை என்கரேஜ் பண்ணு அப்படின்றாங்க. நீ பண்ணுற விஷயத்துக்கு நான் உன்னை என்கரேஜ் வேறு பண்ணணும் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. அவள் ஏன்டா உன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்படின்றாங்க. ஏய், எல்லோரும் இந்த ஆஃபீஸ் தானே ஃப்ளோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் அவ்வளோ பண்ணுறா, ஆனால் நீ யார்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணாலும் மூஞ்சிக்கு நேராக முடியாதுன்றியே, நீ மட்டும் இப்போ அவள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா, சொல்லி நீங்கள் போய் லவ் பண்ணுவீங்க தானே அப்படின்றாங்க. சிச்சி அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. உனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தா அப்படி தான் இருக்கீங்க, எனக்கு மட்டுமா தோணும், ஜிம்மினுக்கும் தான் தோணும் அப்படின்றாங்க. சேச்சா, எனக்குள்ள சின்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தான், நீ அவனை பொண்டாட்டின்ற, அவன் ஒன்று புருஷன்றான். என்னது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜிம்மின் வந்தானா இன்னைக்கு அப்படின்றாங்க. தெரில, அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. எப்படி எடுப்பான், நேற்று நைட்டு தான் சார் அவ்வளோ குடியாச்சு அப்படின்றாங்க. என்னது அப்படின்றாங்க. குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைட் டீங்க ஐயோ வளரிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஹை நில்லு என் குடிச்சுதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் ஆமாம் என் கூட சேர்ந்து தான் குடித்தான் அப்படின்றாங்க. என்ன என் குளிச்சு ஊற்றி கொடுத்தியா அப்படின்றாங்க. டே நான் ஒன்றும் குடிக்க போகலடா, நான் அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு தான் போனேன். எது அவன் கூப்பிட்டான், இதெல்லாம் பொய்லாம் சொல்லாதுண்ணே, அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, அவனுக்கு குடிக்கிறவங்கள பார்த்தாலும் பிடிக்காது அப்படின்றாங்க. யாருக்கு, அவனுக்கா? சரி நேற்று அவன் என் கூட சேர்ந்தா குடித்தான், அதுவும் ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா கேட்டான், சரக்கு அடிக்கலாம் வரீங்களான்னு தான் கேட்டான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே ஜேகே தான் பொய் சொல்லாத, என் குள்ளச்சி குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்றாங்க. நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், காயம் என் கூட தான் இருந்தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் நிஜமாக சொல்கிறேன் ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாங்க பாருங்க. இப்போ இந்த சைடு டீ தான் எங்கே போகிறா அப்படின்றாங்க. என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு டேவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நைட் தான் காமிக்கிறாங்க. ஜமீன் தான் அப்படியே சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வராரு. இப்போ ஜமீன் தான் அப்படியே வெளியே வந்துட்டு அவர் வந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ பின்னாடி ஒருத்தவங்க வராங்க. ஓய் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜமீன் தான் ஷப்பா என்னடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்ன எனக்காக ஐஸ்கிரீம் வாங்கினியா அப்படின்றாங்க. யான்போ ஏன் இப்படி பண்ணுற, அதெல்லாம் வாங்கலை அப்படின்றாங்க. எது வாங்கலையா, ஏன் வாங்கலை அப்படின்றாங்க. இந்த டைமில், இந்த வின்டர் டைமில் உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குது அப்படின்றாங்க. ஏன் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக அவங்ககிட்ட சிரிச்சுட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ யானும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி இந்தா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வை, நான் வரேன் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ண போகிற இந்த வின்டரில் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் நீ எடுத்துகிட்டு போய் வை, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு யான் போகும். அதெல்லாம் வேணாம், உனக்கு கோல்டு வந்துட போகுது, இன்றைக்கும் நீ ஆஃபீஸ் போகல, நேற்று ஏன் அவ்வளோ குடிச்சிருந்தா அப்படின்றாங்க. சின்ன பையன் இதெல்லாம் கேட்கக்கூடாது, கிளம்புறியா அப்படின்றாங்க. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு யான்போவும் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரப் பண்ணிவிட்டு அந்த வின்டர் சீசனை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஒரு கால் வருது. இப்போ அவர் ஃபோன் தான் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்றாங்க.
ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமீன் தான். அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு சொல்லு ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு காலில் ஜங்குக் தான். ஜிமீன் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமீன் தான். என்னால் முடியாது, ஸோ நான் நாளைக்கு வரேன் சார், எனக்கு இன்றைக்கி லீவு கேட்டிருந்தேன், ஸோ நான் நாளைக்கு வரேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜெக்கி தான். ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமீன் தான். சரி ஓகே எங்கே இருக்கா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜெக்கே தான். உனக்கு எதிர்க்க தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமீன் தான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை ஏற்றிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா எதிர்க்க ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பார்க்குறாங்க ஜங்குக்கை. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட தான் அப்படியே நடந்து வராங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான். ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் சொல்லு அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட என்கிட்ட அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜெக்கே தான். ஐம் சாரி ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி பார்க்குறாங்க ஜெக்கேவை. இப்போ ஜெக்கே தான் அப்படியே ஜிமீனை பார்த்துட்டு சாரி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான். எதுக்கு அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கே தான். எல்லாத்துக்கும் சாரி ஜிமீன், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியுது நான் பண்ண எல்லாமே தப்பு, நான் பண்ணது எல்லாமே தப்பு. நான் ரொம்ப கோவப்படுறேன், உன் விஷயத்தில் நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீனை பார்த்துட்டு ஓகே இதுக்கு மேலே இல்லை, நம்மளோட லவ் 7 வருஷத்துக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு ஜிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தாட்டி ஜிக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் சாரி ஓகே, இதுக்கு மேலே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஜிமீன், நீ உனக்கு பிடிச்சவங்க கூட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கியை பார்த்துட்டு ஜிமீன் தான் அப்படியே கன்ஃபியூஸாக ஜிக்கி பார்த்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனை பார்த்துட்டு ஆமாம் இதுக்கு மேலே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான். ஆனால் நான் உன்னை இந்த 7 வருஷமும் நினச்சிட்டு தான் இருந்தேன் ஜிமீன். ஏன் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் லவ்வா? நினச்சிட்டு இருந்தாலும் லவ் தானே. இந்த 7 வருஷமும் நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன், உன்னை தேடாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமீனும் அப்படி ஜெக்கியை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் சாரி ஜிமீன், அன்றைக்கி நடந்ததுக்கும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சாரி, அவ்வளோதான், இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் ஒரு கண்லேருந்து டியர்ஸ் வருது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ ஜிமீன் தான் அப்படியே வராங்க. ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட கை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க ஜிமீனா. ஏய் எங்கடா போகிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜெக்கி தான் ஜிமீன் அப்படின்றாங்க. ஜங்குக் எங்கே போகிறா? நான் இங்கே இருக்கேன், என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமீன் அப்படின்றாங்க. என்ன இந்த 7 வருஷம் என்னை பிரிஞ்சுட்டு நீ மட்டும்தான் கவலையில் இருந்தேன்னு நினச்சியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜெக்கி தான் ஜிமீன் அப்படின்றாங்க. எனக்கும் லவ்லாம் இருக்குது, எனக்கும் இந்த 7 வருஷம் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, உன்னை வச்ச இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் அப்படி ஜிமீனை பார்த்து ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி ஜிக்கி பார்த்துட்டு அப்படியே புள்ளியர்னு வைக்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிமீன் அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்க? இங்கே எதுக்கு நான் வந்தேன்? உனக்காக தானே வந்தேன், இல்லைன்னா நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வர போகிறேன்? உனக்காக தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் ஜிமீன் அப்படின்றாங்க. ஆமாம் நான் உனக்காக மட்டும்தான் வந்தேன். இந்த 7 வருஷம் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறியா? உன் மேலே எனக்கு ஒரு துளி கூட ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு நினச்சிட்ருக்க? இந்த 7 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு புரியலன்னா நீ வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்ற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் என்னாலே முடியல ஜெக்கி, நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு அளவுக்கு தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் உன்னை தேடி வந்த கொரியாவுக்கு உன் ஆஃபீஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். உனக்கே தெரியும்ல என்னோடய அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நினச்சிட்ருக்கேன்? உனக்காக தான் வந்தேன், உனக்காக மட்டும்தான் வந்தேன், வேறு எதுக்காகவும் கிடையாது ஜெக்கி. உனக்கு எல்லாம் புரியவே புரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படி ஜிமீனை வந்து ஹக் பண்ணுறாங்க பேக்கில். இப்போ ஜிமீன் தான் என்ன பண்ணுறோம் வீடு என்ன அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் ஜிமீன் உண்மையை சொல்கிறியா ஜிமீன் அப்படின்றாங்க. ஆமாம்
உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், என்ன லவ் பண்ணல விடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சிக்கி தான் இல்லை 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 நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி தான் அப்படியே டைட் டாக் பண்ணிட்டு சாரி ஜமீன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜமீனும் போடா பைத்தியம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சிக்கி தான் சாரிடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜமீன் தான் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேயோட ஹெட்டை வந்து ஒரு ஹேண்டை வச்சு ரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிகேவும் அப்படி ஜிமினும் வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னை விட்டு போகாத ஜிகே, இந்த 7 வருஷம் நீ இல்லாமல் இருந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமினை பார்த்து ஆமாம் இப்போ வந்துட்டு போனேன்னு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் யாரை சொல்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அதான் ஒரு பையன் அவங்க கூட நீ சிரிச்சு பேசிட்டு இருந்தியே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அதுவா யான்போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அப்படி ஜிமினை பார்த்து யான்போவா அது யார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஜிக்கியை பார்க்குறாங்க. ஜிக்கியை பார்க்குறத பார்த்துன்னு ஜிமின் தான் பொறுக்கி திருந்தவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சிக்கி தான் டி ஏன் அடிக்கிற அப்படின்றாங்க. திருப்பி நீ சந்தேகப்படுறியா அப்படின்றாங்க. சேச்சே நான் சந்தேகம்லாம் படல அப்புறம் எது கேட்குற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு லைட்டாக பொசிட்டிவ் ஆச்சு அதனால தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அவன் வந்து அப்படின்றாங்க. சொல்லு அவன் யார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் பேபி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜமீனா என்னோடய தம்பி அப்படின்றாங்க. தம்பியா உனக்கா? நான் கேள்விப்படவே இல்லை, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. டேய் தம்பி தானா என்னோட கசின் அப்படின்றாங்க. கசினா அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே பார், அவன் எனக்கு தம்பி மாதிரி, நான் அவனுக்கு அண்ணன் மாதிரி, அவன் கூட என்னை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பென் சைடு ஜேக்கி தான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. பென் சைடு ஜேக்கியவும் அப்படி சொன்னேனே ஜமீனா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க பாருங்க. இப்போ ஜிக்கி தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என் சைடு ஜமீனா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஐ மிஸ் யூ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கிவும் ஐ மிஸ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவள் டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினா என்னை விட்டு இதுக்கு மேலே போவியா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிக்கி தான் நான் எதுக்கு போகிறேன், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் சைடு ஜிக்கியும் அவ்வளோ டைட்டாக் பண்ணிவிட்டு ஜிமினை வந்து அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு நான் இப்போ ஒன்று கிஸ் பண்ணலாமா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் முடியாது அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிக்கி தான் அதெல்லாம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோட சிரிச்சுட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்போ இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கும் சாச்சா இனிமேல் இல்லை, எப்பயுமே இந்த கையை இப்படியும் பிடிச்சிட்ருப்பேன், எப்பயும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்துட்டு நான் ஒன்று மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சங்குக்கும் நானும் ஒன்று மிஸ் பண்ண ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீனை பார்த்துட்டு அவர் கையில் இருக்க ஒரு செயினை கொடுக்குறாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமீனோட கலந்து டீயர்ஸ் வருது. என் சைடு சங்குக்கு தான் அப்படி பார்த்துட்டு இந்தா இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் அப்படி சங்குக்கு பார்த்துட்டு இன்னது வச்சுருக்கியா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சங்குக்கு தான் அப்பத்துலேருந்து என் கையிலே வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு சங்குக்கு அப்படி ஜிமினுக்கு போட்டு விடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டு இந்த செயின் இன்னுமா அப்படி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சங்குக்கு ஜிமினை பார்த்துட்டு உனக்கும் இந்த தலைமை இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமினா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்துட்டு என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சொன்னோம் ப்ராமிஸ் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ்வதும் இல்லை ஓகே
ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல எஃப்எஃப்ல இல்லை ஆன் ஷாட்டில் பார்க்கலாம். ஓகேடா, பாய்.